யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய சகோதரி காதலித்து வந்த நபர் இருவரும் சேர்ந்து 2 வாரங்களுக்கு முன் வீட்டை விட்டு சென்றிருந்தார்கள். அதன் பிறகு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்டத்தின் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று இருவரும் தாங்கள் பிரிகிறோம் என்ற நிலையில் பிரிந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பிரிந்த காதலி வீட்டுக்கு வந்து மாத்திரைகள் பல உண்டிருக்கின்றார். மாத்திரைகளை விழுங்கியதும் வீட்டுக்காரர்கள் மற்றும் அயலவர்கள் எல்லோரும் இணைந்து அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். வைத்தியசாலையில் உள்ள தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக தாய் வைத்தியசாலைக்கு சென்று விட்டார். இப்பொழுது மாத்திரைகளை விழுங்கிய, அதாவது காதலை முறித்து கொண்டு வீட்டு வந்த சகோதரி, அவருடைய சகோதரி வீட்டில் இருந்திருக்கின்றார். தன்னுடைய தாய் மாத்திரைகள் விழுங்கிய மகளை பார்க்க சென்றவுடன் இவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் தானாகவே. இதனால் இந்த பிரதேசத்தில், யாழ்ப்பாணத்தில் குறித்த பிரதேசத்தில் பெரும் சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது, குழப்பம் நீடித்திருக்கிறது. இதனுடைய காரணத்தினால் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இறந்த பெண்ணினுடைய உடலம் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விரிவான விளக்கங்களை போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஒரு பெண்ணும் ஆணும் காதலித்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 வாரங்களுக்கு முன் வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். சென்று பின் நேற்றைய தினம், 2 வாரங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சென்று நாங்கள் பிரிகிறோம் என்ற ரீதியில் பேசி பிரிந்து வந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞனும் தன்னுடைய வீட்டில் போய்விட்டான். ஜோதியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து மருந்து மாத்திரைகளை உண்டு ஆபத்தான கட்டத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாயும் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக, பிள்ளையை பார்ப்பதற்காக சென்று விட்டார். அந்த பெண்ணினுடைய சகோதரி தான் வீட்டில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதற்காக இவர் இந்த முடிவை எடுக்க வேண்டும். சகோதரியினுடைய காதல் தோல்வி அடைந்துவிட்டது, இல்லை சகோதரி இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார், என்ன செய்ய போகிறார், எதிர்காலம் என்ன எப்படியாக இருக்க போகுது, எங்களுடைய குடும்பத்தினுடைய மரியாதை என்னவாக போகிறது என்றவாறு நினைத்து தன்னுடைய உயிரை மாய்த்தாரா? பலவற்றையும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்று எதையும் சிந்திக்காமல் இளைஞர் ஜோதிகள் காதல் என்ற போர்வையில் விழுந்து தங்கள் குடும்பத்தினருடைய, சமூகத்தினுடைய, ஒட்டுமொத்த ஊரினுடைய ஒரு மரியாதையை பேணி பாதுகாக்க தவறுகிறார்கள். இதனால் அந்த ஊரே ஒரு சம்பவத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு அபகீர்த்தியை அடைந்து கொள்கிறது. அதன் நோக்கமாக சில வேளைகளில் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கலாமே, தன்னுடைய குடும்பத்திற்கே அவமானமாகி போய்விட்டதே, இனியும் பெருத்த அவமானம் வரப்போகிறது என்று எண்ணி அந்த பெண்ணினுடைய சகோதரி உயிரை மாய்த்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. 2 வாரங்களுக்கு முன்பு தங்களுடைய காதலில் ஒன்று சேர வேண்டும் என்று வீட்டுக்காரர்களை ஏமாற்றி அவர்களை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறிய அந்த ஜோதி பிறகு நேற்றைய தினம் போலீஸ் நிலையம் சென்று பேசி நாங்கள் பிரிவோம் என்று சொன்னதுக்குரிய காரணம், அந்த இளைஞன் யார், அவர்களுடைய காதல் என்ன மாதிரியாக இருந்திருக்கிறது, ஏன் 2 வாரங்களுக்கு பின் பிரிந்தார்கள், இது தொடர்பான விடயங்களை, மருந்து மாத்திரைகளை விழுங்கி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சரியான உடல்நிலையில் வந்த பிறகுதான் அந்த கேள்விகளை அவரிடம் கேட்க முடியும். இதற்கிடையில் அந்த பெண்ணினுடைய காதலன் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், அவரிடமும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான நிலைமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள், மாணவிகள் காதல் என்ற மாயையில் விழுந்து தங்களுடைய கல்வியையும் இழந்து தங்களுடைய எதிர்காலத்தையும் தொலைத்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்ற அவல நிலைதான் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. ஒரு சிலரால் ஏற்படுகின்ற இந்த தவறினால் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணம் அல்லது குறித்த பிரதேசங்கள் தங்களுடைய மரியாதையை இழந்து நிற்பது, அல்லது இப்படித்தான் யாழ்ப்பாணமோ என்ற கேள்வியை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அண்மையில் வெளியான காப்புத்த சாதாரண தர மாணவர்களின் பெருவேற்றிலே பெரும்பாலும் மாணவிகள் உயர் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள், ஏத்தர சித்திகளை பெற்றிருக்கின்றார்கள். ஒரே ஒரு மாணவன், முதல் 10 இடங்களில் ஒரே ஒரு மாணவன், மற்ற 9 மாணவிகள். இந்த நிலையோடு பார்க்கும் இடத்தில் நல்ல பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒரு சிலருடைய தவறுகளால் தான் இந்த மாதிரியான செய்திகள் உருவாகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைகளின் முடிவில் உண்மைகள் துலங்கும். மீண்டும் சந்திப்போம்.